ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். முதலாவதாக இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய நம்முடைய சபை போதகருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலேயே மொழிந்த 7 வார்த்தைகளை பற்றி நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். பிதாவாகிய தேவனின் அனாதி தீர்மானத்தின்படியே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியாக, சகல ஜனங்களின் பாவ நிவாரண பலியாக, அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்ற வார்த்தை அந்த இடத்திலே நிறைவேறும்படியாக குற்றமற்ற இயேசு அந்த இடத்திலே 2 கள்ளர்கள் நடுவிலே எந்த குற்றமும் செய்யாத ஆண்டவரை அவருடைய முகத்திலே காரி உமிழ்ந்து வாரினாலே அடித்து சிரசிலே முள்முடி அடித்து அவரை கஷ்டப்படுத்தி அந்த இடத்திலே இரத்தம் சிந்த அந்த இடத்திலே சிலுவையிலே தொங்கினவராய் காணப்பட்டார். அந்த இடங்களில் சிலுவையின் பக்கத்திலும் சிலுவையின் அடியிலும் சிலுவையின் அந்த சினாரியோ நடந்த பக்கத்திலும் அநேக பேர் நின்று ஆண்டவர் அந்த இறுதி நிமிடங்களிலே ஆண்டவர் என்ன சொல்ல போகிறார் என்று ஆவலோடு காத்திருந்த நேரத்திலே ஆண்டவர் ஒரு 7 வார்த்தையை சொல்லுகிறார். அதிலே முதலாவது வார்த்தையை நாம் தியானித்தோம். இப்பொழுது 2வது வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தையை திருப்பலாம், எடுத்து வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 43வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 43வது வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் பார்க்க போகும் இந்த வார்த்தை ஒரு இரட்சிப்பின் வார்த்தையாய் காணப்படுகிறது. சிலுவையிலே ஆண்டவர் உரைத்த 7 வார்த்தைகளுக்கும் ஒரு கோர் மீனிங், ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு கோர் மீனிங் அந்த இடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது 2வது வார்த்தையை பார்க்கும்போது அது இரட்சிப்பின் வார்த்தையாய் காணப்படுகிறது. எப்பொழுதெல்லாம் ஒருவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாரோ அது ஒரு அற்புதமான அனுபவமாக காணப்படுகிறதா இருக்கிறது. ஏனென்றால் ஆவியிலே மரணமடைந்த ஒரு பாவி நித்திய ஜீவனை பெறுவதற்காக அந்த இடத்திலே எழுப்பப்படுகிறான். அவன் அந்த காலத்திலிருந்து அந்த ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைக்கப்படுகிற ஒரு அனுபவத்தை அந்த இடத்திலே காணப்படுகிறது. அதே போலதான் சிலுவையிலும் அந்த மனம் திரும்பின அந்த கடைசி நேரத்தில் தன்னுடைய வாழ்க்கையிலே தனக்கு அவனுக்கு தெரியும், இனிமேல் என் வாழ்க்கையிலே இன்னும் இருக்க போகிறது இது ஒரு சில மணித்துளிகள் தான் என்னுடைய வாழ்க்கையிலே இருக்க போகிறது என்று தெரிந்தும் அந்த இடத்திலே அந்த கள்ளன் என்ன பண்ணுகிறான் என்றால் ஒரு ரட்சிப்பை தேடுகிறவனாய் காணப்படுகிறான். அடுத்ததாக நாம் அதே வசனத்தில் பார்க்கும்போது, இன்றைக்கு நீ என்னுடனே பரதேசில் இருப்பாய் என்று கூறப்படுகிறது. இந்த பரதேசில் இருப்பாய் என்றால் என்ன? இந்த பரதேசு என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று நாம் பார்க்கும்போது அது அறிஞர்கள் வேத அறிஞர்களும் இல்லை மற்றவர்களும் அதை பல மீனிங்ல கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பரதேசும் பரலோகம் ஒன்றா என்று கேட்கும்போது அது எக்ஸாக்டா வேற ஒரு மீனிங் உள்ளதாய் காணப்படுகிறது. பரதீசு என்றால் ஆங்கில வேதாகமத்திலே பரதீசு என்ற வார்த்தைக்கு பாரடைஸ் என்ற வார்த்தை கூறப்பட்டுள்ளது. பாரடைஸ் என்றால் அதன் அர்த்தம் என்னவென்றால் அது ஒரு இளைப்பாறக்கூடிய இடம் அல்லது ஒரு தோட்டம் அல்லது ஒரு சொர்க்கம் என்ற வார்த்தைகள் ஆங்கில வேதாகமத்திலே கூறப்பட்டுள்ளது. அடுத்ததாக இந்த கள்ளர்கள் பற்றி நாம் பார்த்தோம் என்றால் இயேசுவின் 2 பக்கங்களிலும் ஒவ்வொரு கள்ளர்கள் வீதம் 2 கள்ளர்கள் அந்த இடத்திலே அறையப்பட்டவர்களாய் காணப்பட்டார்கள். வேதத்திலே அந்த கள்ளர்களுக்கு 2 வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று கள்ளர்கள், இன்னொன்று குற்றவாளிகள். மத்தேயு 27:44 கள்ளர் என்ற வார்த்தையும் லூக்கா 23:39 குற்றவாளிகள் என்ற வார்த்தையும் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. கள்ளர்கள் என்ற வார்த்தை நாம் கிரேக்க மொழியிலே பார்த்தால் அதற்கு லேஸ்டேஸ் என்ற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிரேக்க மொழியிலே கள்ளர்கள் என்ற வார்த்தைக்கு லேஸ்டேஸ் என்ற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. லேஸ்டேஸ் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் ராபர்ஸ், அதாவது கலகக்காரர்கள்,
கொள்ளைக்காரர்கள், வழிப்பறி கொள்ளைக்காரன் என்ற மீனிங்கிலே இந்த கள்ளர்கள் என்ற வார்த்தையை குறிப்பிட்டிருக்கிறார்கள். குற்றவாளிகள் என்பதற்கு கிரேக்க மொழியிலே காகர்கோஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. காகர்கோஸ் என்றால் அதனுடைய மீனிங் குற்றம் செய்வதை தன்னுடைய தொழிலாக கொண்டிருக்கிறார். அதாவது அவர்களுக்கு வேறு எந்த தொழிலுமே கிடையாது. அவர்கள் குற்றங்கள், வழிப்பறிகள், கொள்ளைகள் செய்வதை மட்டுமே தங்களுடைய தொழிலாக கொண்டிருக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும். அதே போல அவருடைய பெயர்களை நாம் நம்முடைய வேதத்திலே பார்க்க முடியாது, குறிப்பிடப்படவில்லை. ஆனால் இந்த காஸ்பல் ஆஃப் நிக்கோடமஸ் என்ற புஸ்தகம், அதாவது நம்முடைய பைபிளில் சேர்க்கப்படாத தள்ளுபடி ஆகமத்தில் அவருடைய பெயர்கள் அந்த இடத்திலே குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது இயேசுவின் இடதுபுறத்திலே நின்ற கள்ளனுக்கு ஜஸ்டாஸ் எனவும், இயேசுவின் வலதுபுறத்திலே நின்ற திருடனுக்கு டிஸ்மாஸ் என்றும் குறிப்பிடப்படுகிறது. அதாவது இந்த டிஸ்மாஸ் ஜஸ்டாஸ் என்ற திருடன் தான் ஆண்டவரை மறுதலித்தவனாய் காணப்படுகிறான். அடுத்ததாக சில சரித்திர புத்தகங்களிலே நாம் வாசிப்போம் என்றால் இந்த கள்ளர்களை நல்ல திருடன், தீய திருடன் என்று வகைப்படுத்துகிறான். நம்முடைய வேதத்திலே அப்படி கூறப்படவில்லை. நம்முடைய சரித்திர புத்தகங்கள், அதாவது நம்முடைய இந்த காஸ்பல் ஆஃப் நிக்கோடமஸ், எஃபோகிராஃபியா, இப்படிப்பட்டதான புத்தகங்களிலே இந்த ஜஸ்டாஸையும் இந்த டிஸ்மாஸையும் நல்ல திருடன், தீய திருடன் என்று வேறுபடுத்தி கூறியிருக்கிறார்கள். அதே இந்த டிஸ்மாஸ் தான் நல்ல திருடன். அவன் ஆண்டவரை மறுதலிக்கவில்லை. அந்த இடத்துல ரட்சிப்பின் ஒரு அனுபவத்துக்குள்ளே வருகிற அந்த நிலைமையிலே அவனை நல்ல திருடன் என்று கூறுகிறார்கள். நல்ல திருடன் மட்டும் இல்லை, குட் தீஃப்னு மட்டும் சொல்லாம புனித திருடன், செயின்ட் தீஃப் அப்படின்னு சில புத்தகங்கள்ல அவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. த ரோமன் மார்ஷியாலஜி அப்படிங்கிற ஒரு புத்தகத்திலே அவனை த செயின்ட் தீஃப் என்றால் புனித திருடன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படியாய் அவர்கள் சொல்லியிருக்கிற ஒரு காரியம் புனித திருடன், நல்ல திருடன் என்று அவனை கிளாசிஃபை பண்ற ரீசன் என்ன அப்படின்னா, லூக்கா 23ஆம் அதிகாரம் 36-37 வசனங்களை பார்க்கும்போது போர்ச்சேவர்கள் எல்லாரும் அங்கு கூடியிருந்தவர்கள் மேக்சிமம் எல்லாரும் அவரை நிந்தித்து அவரை இகழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவருடைய சிலுவையிலே முள்முடி அடித்து அவருடைய முகத்திலே காரி துப்பி, நீ யூதருடைய ராஜாவானால் எங்களை நீ ரட்சித்துக்கொள், அப்படி உன்னை நீ ரட்சித்துக்கொள், இப்படியெல்லாம் அவர்களை பேசி நிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். அவருடைய தலைக்கு மேலே ஒரு போர்டை வைத்து இவன் யூதருக்கு ராஜா என்று எழுதியெல்லாம் வைத்திருந்த அந்த ஒரு சினாரியோவில் நாம் பார்க்க முடியும். அப்பொழுது பக்கத்தில் இருந்த திருடன், அதாவது பக்கத்தில் இருந்த திருடன் ஆண்டவரை பார்த்து இகழ்கிறான். அப்பொழுது இந்த டிஸ்மாஸ் அவரை பார்த்து அவனை கடிந்து கொண்டு சொல்லுகிறான், நீயும் நானும் தண்டிக்கப்பட்டு தான் இந்த இடத்திலே நம்ம இந்த சிலுவையின் அனுபவத்திலே வந்திருக்கிறோம். ஆனால் அவரோ எந்த பாவமும் செய்யாமல் தான் இந்த இடத்திலே வந்திருக்கிறார். மேலே உள்ள வசனங்கள் இந்த திருடருடைய நிலைமைகளை பார்க்கும்போது லூக்கா 40, 41, 42 வசனங்களிலே நாம் அதாவது லூக்கா 23, 40, 41, 42 வசனங்களை பார்க்கும்போது அவருடைய காரியங்களை எல்லாம் பார்க்கும்போது நாம் ஒன்றை மட்டும் விளங்கிக் கொள்ள முடியும். அவர்கள் இயேசுவை பற்றி அறிந்திருக்க எந்த வாய்ப்புமே இல்லை. ஒருவேளை ஆண்டவரை பற்றி கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கலாம், இப்படி ஒரு ஆள் இருக்காரு அப்படின்னு ஏதோ ஒரு அவனுக்கு டிஸ்மாஸ் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனாலும் அவரை அறிந்து கொள்ள வாய்ப்பில்லை. ஏனென்றால் ஒருவேளை அவன் அவரை அறிந்து கொண்டிருந்தால் அவன் இந்த இடத்திலே சிலுவையிலே அறையப்பட்டிருக்க எந்த வாய்ப்பும் இல்லை. அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இல்ல அட்லீஸ்ட் அவரை பத்தி கொஞ்சமாவது தெரிஞ்சிருந்தால் அவன் இந்த இடத்திலே அந்த இடத்திலே ஆண்டவரோடு சிலுவையிலே அறையப்பட்டிருக்க மாட்டான். ஆனாலும் அந்த இடத்துல அதை வைத்து நாம் பார்க்கும்போது கண்டிப்பாக அவனுக்கு ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவு அவனுக்கு இல்லாமல் தான் காணப்பட்டது என்று சொல்ல வேண்டும். ஆனாலும் அந்த இடத்திலே அவன் என்ன பண்ணுகிறான் என்றால், போர்ச்சேவர்கள் தன் கூட இருந்த திருடன், கள்ளன் எல்லாரும் அவரை நிந்திக்கும் போது ஆண்டவர் ஒரு வார்த்தை கூட திரும்ப பேசவே இல்லை. ரொம்ப தூஷணமான வார்த்தைகள் எல்லாம் இகழும்போது அவர் அமைதியாகவே காணப்பட்டார். அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன என்றால், ஆண்டவரே, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும்
இந்த ஒரே ஒரு வார்த்தை தான் அவ்வளவு நேரமாகவும் ஆண்டவர் அவரை அவ்வளவு இகழ்ந்த போதும் ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்ற ஒரு மன்னிப்பின் வார்த்தையை அந்த இடத்திலே கூறுகிறார். இந்த ஆண்டவருடைய இந்த குணம், ஆண்டவருடைய இந்த மன்னிக்கிற குணம், ஆண்டவருடைய இந்த மனத்தாழ்மையும் பொறுமை உள்ள குணம் ஒருவேளை அந்த திருடனை தொற்றிருக்கலாம், ஒருவேளை அந்த திருடனுக்கு ஒரு நல்ல ஒரு உணர்வை கொடுத்திருக்கலாம் என்று சில வேத அறிஞர்கள் அதனாலே அந்த திருடனை அந்த இடத்தில் நல்ல திருடன் என்று குறிப்பிடுகிறார்கள். தி ரிபெண்டன்ட் தீஃப் அப்படின்னு எல்லாம் சொல்லுகிறார்கள். இந்த திருடன் சில காரியங்களை சிலுவையிலே அந்த இடத்திலே நடப்பிக்கிறான், சில காரியங்களை செய்து அந்த இடத்திலே கடைசியிலே அந்த ரட்சிப்பை பெற்றுக் கொள்கிறவனாய் காணப்படுகிறான். அந்த காரியங்களை மட்டும் நாம் சுருக்கமாக பார்த்து இந்த பகுதியை நான் முடிக்க விரும்புகிறேன். முதலாவது நாம் பார்க்கும்போது அந்த திருடன் அந்த இடத்திலே கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுகிறவனாய் காணப்படுகிறான். அவன் என்ன செய்கிறானா? கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுகிறவராய் காணப்படுகிறான். அவன் சிலுவையிலே அவன் அந்த இடத்திலே தொங்கும் போது அவன் எல்லா காரியங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறான். அவரை கொண்டு வராங்க, அவரை சிலுவையில் அறைகிறாங்க, காரி துப்புறாங்க, முள்ளினால முள்முடி வைக்கிறாங்க. இதெல்லாம் அவன் பார்த்து கொண்டு அவன் அது விஷுவலிஷா பார்த்து கொண்டே இருக்கிற அந்த எல்லா காரியங்களையும் அந்த விஷுவல் பண்ணி பார்த்து கொண்டிருக்கிற டைம்ல அவனுக்குள்ளாடியே அவனுக்குள்ளாடி ஒரு எண்ணம் வருகிறது, இவர்தான் உண்மையான ஆண்டவராய் இருக்கலாம், இவர்தான் உண்மையான நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர் என்று அவரை அறிந்து கொள்ளுகிறவனாய் அந்த இடத்திலே காணப்படுகிறான். அடுத்தது இரண்டாவதாக அவன் செய்த காரியம் லூக்கா 23:40 நாம் பார்க்கும்போது மற்றவன் அவனோடு கூட அறையப்பட்டிருந்த மற்ற கள்ளன் அவரை பார்த்து இகழும் போது இவன் திரும்ப கூறுகிறான், நீ கிறிஸ்துவுக்கு பயப்படுகிறது இல்லையா என்று கேட்கிறான். அப்பொழுது இரண்டாவதாக அவனுடைய வாழ்க்கையிலே அவன் பண்ண காரியம், அவன் ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு மனிதனாய் காணப்படுகிறான். இவனும் அவன் பக்கத்தில் இருந்தவன் கடிந்து கொள்கிறான். அவர் எந்த தீமையும் பண்ணாம தான் அவரை தண்டிக்கிறாங்க. ஆனா நமக்கு நம்ம எல்லா தீமையும் பண்ணப்பட்டு லாஃபுல்லி தான் நம்ம என்ன தண்டிக்கப்படுறோம். இருந்த போதும் உனக்கு ஒரு பயம் இல்லையா அப்படிங்கறது அவன்கிட்ட கேட்கிறான். ஆண்டவருக்குள்ளாடி ஒரு தேவ பயம் அவனுக்குள்ளாடி வந்திருக்கிற. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் பார்ப்போம்னா நம்ம எல்லாம் ஆண்டவரை அறிந்திருக்கிறவர்கள் தான். நம்ம எல்லாருமே இந்த இடத்துல இருக்கிறவங்க இல்ல நம்ம சார்ந்திருக்கிறவங்க எல்லாம் ஆண்டவரை அறிந்திருக்கிறவரை காணப்பட்டும் நாம் தேவ பயம் அற்றவர்களாக இந்த இடத்திலே நாம் காணப்படுகிறோம். அது இப்போ ஒரு நேச்சுரலான ஒரு திங்காக மாறிவிட்டது. தேவ பயம் என்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு இல்லாத ஒரு நிலைமை காணப்படுகிறது. இந்த நாளிலும் நாம் நம்மை ஒரு முறை கூட நிதானித்து அறிவோம். உண்மையாவே நாம் தேவனை அறிந்தும் நம் ஆண்டவரிடத்திலே ஒரு தேவ பயம் உள்ளவர்களாய் காணப்படுகிறோமா என்று நாம் நம்மைதானே கேள்வி கேட்க வேண்டும். மூன்றாவதாக பார்க்கும்போது அவன் கிறிஸ்துவுக்குள் ஆகிற அனுபவத்தை பெறுகிறான். என்ன பண்ணுகிறான்? கிறிஸ்துவுக்குள் ஆகிறான். அப்போ அவன் முதலாவது பார்க்கும்போது அவன் ஆண்டவரை அறிகிறான். இரண்டாவது பார்க்கும்போது அவன் ஆண்டவருக்கு பயப்படுகிறான். தேவ பயம் அவனுக்குள்ளே வருகிறது. மூன்றாவதாக நாம் பார்க்கிற வேளையிலே அவன் கிறிஸ்துவுக்குள் ஆகிற அனுபவத்தை அவன் அங்கே பெற்றுக் கொள்ளுகிறான். கிறிஸ்துவுக்குள் ஆகிறான் என்று சொல்லும் போது நம்ம யோசிக்கலாம், பக்கத்தில் இருந்த திருடனும் அவனோடு சேர்ந்து திருடுகிற நிலைமையில தான் கண்டிப்பா இருந்திருப்பான். ஏனென்றால் அவனுக்கும் அந்த இடத்துல சேர்ந்துதான் பனிஷ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. சோ மேக்சிமம் அவன் அந்த இடத்துல சேர்ந்து திருட போனவனா கூட இருந்திருக்கலாம். ஆனாலும் அந்த இடத்துல இவன் மட்டும் ஆண்டவரை கிறிஸ்துவுக்குள் ஆகிற ஒரு தன்மையை அவன் அந்த இடத்திலே அடைகிறவனாய் காணப்படுகிறான். அடுத்ததாக நான்காவது நாம் பார்க்கும்போது கிறிஸ்துவுக்குள் ஆக்குகிறான். மூன்றாவது நாம் பார்த்தோம் கிறிஸ்துவுக்குள் ஆகிறான். நான்காவது பார்க்கும்போது கிறிஸ்துவுக்குள் ஆக்குகிறவனாய் காணப்படுகிறான். அதாவது கிறிஸ்துவுக்காய் பேசுகிறவனாய் காணப்படுகிறான். அந்த மரண தருவாயிலும் அவனுக்கு தெரியும், நான் இன்னையே கூடி போனா ஒரு மணி நேரம் இல்ல 2 மணி நேரம் என்னுடைய ஜீவன் அந்த இடத்திலே போக போகிறது, நான் மரிக்க போகிறேன். இருந்தாலும் அவனிடத்திலே ஒரு என்ன காணப்பட்டது? கிறிஸ்துவுக்காய் பேசுகிற ஒரு சுவிசேஷம் அறிவிக்கிற ஒரு தன்மை அந்த இடத்திலே அவனுக்கு காணப்படுகிறது. அவன் மனசார எல்லாருக்கும் இப்போ சிலுவையில அரைஞ்சிருக்கான்னா பக்கத்தில் இருந்த திருடனுக்கும் தெரியும் தானும் சாக போகிறேன், இவனுக்கும் தெரியும் தானும் சாக. ஆனாலும் இவனுக்குள்ள அந்த ஒரு கிறிஸ்துவுக்குள் ஆக்குகிற தன்மை அந்த இடத்திலே காணப்பட்டதா இருந்தது. அதன் மூலம் அவன் பக்கத்தில் இருந்தவன்ட்ட ஆண்டவரை குறித்து சொல்லுகிறவனாய் காணப்படுகிறான். நாமும் அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பார்க்கும்போது
நமக்கும் ஆண்டவரை பற்றி மற்றவரிடத்தில் சொல்லுகிறதற்கு இல்லை சுவிசேஷம் சொல்லுகிறதற்கு அநேக தருணங்களை ஆண்டவர் தந்திருக்கிறார். நம்ம ஒர்க் பண்ற இடத்துலையோ, நம்ம நார்மலா இன்னொருத்தங்கள்ட்ட பேசுகிற டைம்லையோ கண்டிப்பா நாம் பார்க்கும்போது ஆண்டவரை குறித்து சொல்லுகிற ஒரு சந்தர்ப்பத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவோமாக. அடுத்ததாக கிறிஸ்துவோடு பேசுகிற ஒரு தன்மையை அந்த இடத்தை அவனிடத்திலே காணப்படுகிறது. கிறிஸ்துவோடு பேசுகிறது என்றால் அவன் ஆண்டவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கிறான். நம்ம ஜெபம் பண்ணுகிறது போல ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கிறான். அவன் ஆண்டவருக்கு ஆர்டர் போடல. அவன் நினைச்சிருந்தா என்ன வேணாலும் அந்த டைம்ல கேட்டிருக்கிறான். என்னுடைய ஃபேமிலியை நீங்க ஆண்டவரை நீங்க ரட்சிக்கணும், இல்லை என்னுடைய ஃபேமிலிக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும், இல்லை என்ன வேணாலும் அந்த இடத்துல உலக பிரகாரமாய் அவன் என்ன வேணாலும் கேட்டிருக்கலாம். ஆனால் அவன் அதை சூஸ் பண்ணாம அவனுடைய வாழ்க்கைக்காக ஆண்டவரத்தில் பேசுகிற ஒரு தன்மையை அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அப்போ நம்ம பார்க்கும்போது அவன் ஆண்டவரத்தில் ப்ளீஸ் பண்ணி கேட்கிறான். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் அப்படின்னா உம்முடைய கவர்மெண்ட் திரும்ப வரும்போது என்னை அந்த இடத்துல சேருங்கன்னு கேட்கல, நினைத்து கொள்ள, அட்லீஸ்ட் என்ன நினைத்தாது கொள்ளுங்க அப்படின்னு ஒரு மிகவும் தாழ்மையான ஒரு வேண்டுதலை அந்த இடத்துல வைக்கிறான். ஹி இஸ் நாட், சுருக்கமாய் சொல்லினால், ஹி இஸ் நாட் ஆர்டரிங், ஹி இஸ் ஜஸ்ட் ப்ளீசிங். அவன் ப்ளீஸ் பண்ணி கேட்கிறான். உம்முடைய ராஜ்யம் இன்றைக்கு உம்முடைய ராஜ்யம் வரும்போது என்னை அந்த இடத்துல அட்லீஸ்ட் நினைச்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்றான். இன்றைக்கு நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரோடு பேசுகிறோமா? இப்போ மாடர்ன் கிறிஸ்டியன் லைஃப்ல நம்ம பார்க்கும்போது இப்போ எப்படின்னா ஜஸ்ட் ஆர்டர் மட்டும்தான். நான் இப்படிதான் இருப்பேன், நீங்க வேணா இப்படி இருந்துக்கோங்க, நான் ஆனா இப்படிதான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு தன்மை காணப்படுகிறது. ஆனால் அந்த திருடனுடைய கடைசி தருவாயிலும் ஆண்டவரிடத்தில் தன்னுடைய ஆத்துமாக்காக அவனுடைய ஆத்துமா ரட்சிப்புக்காக ஆண்டவரிடத்திலே வேண்டுதல் செய்கிறவனாய் காணப்படுகிறான். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது நான் முதல்ல பார்த்த அந்த 5 காரியங்களுக்கான ரிசல்ட் அந்த இடத்திலே பெறுகிறவனாய் காணப்படுகிறான். அதாவது கிறிஸ்துவோடு இருக்கும் பாக்கியத்தை அந்த இடத்திலே அவன் பெறுகிறவனாய் காணப்படுகிறான். முதலாவது ஆண்டவரை அறிந்து கொள்ளுகிறான். அடுத்ததாக அவருக்கு பயப்படும் பயம் அவனோடு காணப்படுகிறது. அவன் மறுபடியும் கிறிஸ்துவுக்குள் ஆகிறான். அவன் கிறிஸ்துவுக்குள் ஆக்க முயற்சி செய்கிறான். ஆண்டவரோடு பேசுகிறான். அதற்கு ஏற்றது போல் அதற்கு பலனாக ஆண்டவரோடு இருக்கும் கிறிஸ்துவோடு இருக்கும் பாக்கியத்தை அந்த இடத்திலே அவன் பெறுகிறவனாய் காணப்படுகிறான். அவன் ஷார்ட்டா சொல்லும் போது ப்ளீசிங்கா கேட்டு ப்ராமிசிங் ஆன ஒரு ரிசல்ட் அந்த இடத்திலே அவன் பெறுகிறான். நாம் பார்க்கும்போது இன்றைக்கு ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசிலே இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அவர் மெய்யாகவே என்ற வார்த்தையை பார்க்கும்போது ஆண்டவர் அவனுக்கு ஒரு ப்ராமிசிங்கான ஒரு நிச்சயமான ஒரு பதிலை அந்த இடத்திலே ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிறார். இதே போலதான் அதே போல அவனுடைய மாமிச வாழ்க்கையை பார்க்கும்போது அவன் முற்றிலும் தோல்வி அடைந்தவனாக காணப்பட்டும் அவனுடைய மாம்சத்திலே அவன் எடுத்த எல்லா முயற்சிகளும் திருடினான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சிலுவையில அறையப்பட்டு அவனுடைய ஜீவன் நஷ்டப்பட போகிற அந்த டைம்ல கூட அவனுக்குள்ளாக ஒரு பாரம், அவனுடைய மாம்சத்தை கூட, அவனுடைய மாம்ச வாழ்க்கையை அல்லாத ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஒரு பாரம் அந்த இடத்துல அவனுக்கு ஒரு ஆத்தும ரட்சிப்பை அவனுக்கு அந்த இடத்திலே பெற்றுக் கொடுத்தது. நாம் வேதத்திலே பார்க்கும்போது யோசுவா 2ஆம் அதிகாரத்திலே ராகாப்பை பார்க்கும்போது கூட அவள் ஆண்டவரை அறியாதவளாக தான் காணப்பட்டாள். ஆனால் ஆண்டவரை குறித்து அவள் கேள்விப்பட்டாள். ஆனால் அவளுக்கு ஆண்டவர் இவர் தான் அப்படின்னு எக்ஸாக்டா அவளுக்கு தெரியாமல் இருந்தும் கடைசி நேரத்தில் அவள் சில செய்கைகளால் அவள் அந்த இடத்திலே காக்கப்பட்டாள். அவளுக்கு நேராக வந்த துன்பங்களிலிருந்து அவள் காக்கப்பட்டவளாய் காணப்பட்டார். கள்ளனும் மரண தருவாயில் வேண்டுகிறான். அப்போ அதே போலதான் இந்த கள்ளனும் அந்த மரண தருவாயில வேண்டி அந்த கடைசி நேரத்தில் வேண்டி அந்த ரட்சிப்பை ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கப்படுகிறார். முதல் மனிதனாகிய ஆதாம் தேவனால் உண்டாக்கப்பட்ட ஏதேனிலிருந்து தள்ளப்பட்டவனை காணப்பட்டான். ஆனால் இந்த கள்ளனோ பரதேசிக்கு ஆண்டவர் அவரை சொல்லுகிறார், நான் அந்த பரதேசிலே மெய்யாகவே நீ இருப்பாய் அப்படின்னு ஆண்டவர் அவனுக்கு ஒரு மெய்யான ஒரு ப்ராமிசிங்கான ஒரு வேடை அந்த இடத்துல அவனுக்கு அவர் கொடுக்கிறார். இந்த பரதேசி என்கிற வார்த்தையை நாம் பார்த்தால், நாம் ஏற்கனவே பார்த்தோம், இந்த வெறும் 3 இடங்கள்ல வேதத்திலே 3 இடங்களிலே குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலாவது இந்த காரியத்திலே, நான் சிலுவையிலே அறையப்பட்ட இந்த காரியத்திலே குறிப்பிடுகிறது. அதுக்கப்புறம் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே இந்த வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எடுத்து வாசிப்போம். வெளிப்படுத்துதல் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வெளிப்படுத்துதல் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம்.
ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. அப்போ இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். அப்படின்னா அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கும் பாக்கியத்தை ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுகிறவர்களாய் காணப்படுகிறோம். நாம் கிறிஸ்துவுக்காய் பேசுகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோமா? கிறிஸ்துவுக்கு பயப்படுகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோமா? ஒன்று கூட நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்கும்போது நாம் எல்லாம் இந்த அனுபவங்களில் எல்லாம் வளரும் போது ஆண்டவர் கிறிஸ்துவோடு இருக்கும் பாக்கியத்தை நமக்கு அந்த இடத்திலே தருகிறவராய் காணப்படுகிறார். வெளிப்படுத்தலே சொல்லப்பட்டது போல ஜெயம் கொள்கிறவர்களுக்கு அவர் புசிக்க கொடுக்கும் ஜீவ விருட்சத்தின் கனியாகிய பாக்கியத்தை பெறுவோம். பரதேசில மட்டுமல்லாமல் பரலோகத்திலும் ஆண்டவரோடு இருக்கும் பாக்கியத்தை பெறுவோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தையின் மூலம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.